டாக்டர், இந்த சொர்ண பிரசன சொட்டு மருந்து குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குங்கிறத நம்ம மக்களுக்கு சொல்லிடலாமா? டாக்டர், இந்த சொர்ண பிரசனத்துல பாத்தீங்கன்னா முக்கியமானது தேன் கலந்திருக்கு. அது மட்டும் இல்லாம வசம்பு, சங்குப்பூ, பிரம்மி இந்த மாதிரியான மூலிகைகளும் கலந்திருக்கு. இந்த சொர்ண பிரசனம் சொட்டு மருந்த ஒரு குழந்தைங்களும் எடுத்துக்கிறது மூலமா அவங்களுக்கு நல்ல மெமரி பவர் இருக்கும், நல்ல டைஜஷன் ஆகும், நல்ல பசியை தூண்டி நல்லா சாப்பிடுவாங்க, நல்ல தூக்கம் வரும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுனால அடிக்கடி காய்ச்சல், சளி இந்த மாதிரி எதுவும் வராம இருக்கும், எலும்புகள் பலம் பெற்று நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க, நல்ல ஆக்டிவா இருப்பாங்க. பட் இந்த சொட்டு மருந்து ஏன் நம்ம ஸ்பெசிபிக்கா பூச நட்சத்திரத்துல மட்டும் நம்ம கொடுக்கறோம்? பொதுவா சித்தர்கள் மருந்துகள் செய்யறதுக்கு பூச நட்சத்திரத்துலதான் மூலிகைகளை கலெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த பூச நட்சத்திரத்தன்னைக்கு மூலிகைகளோட வீரியம் பல மடங்கு அதிகமா இருக்கும். அதனாலதான் இந்த சொர்ண பிரசனம் டிராப்ஸ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகமா இருக்கும். அதனாலதான் ஒரு மாசமும் பூச நட்சத்திரத்தன்னைக்கு குழந்தைங்களுக்கு இந்த சொர்ண பிரசனம் டிராப்ஸ் நம்ம வழங்கிட்டு இருக்கோம்.